இன்னைக்கு எபிசோட்ல பாட்டி ஹாஸ்பிட்டல்ல நடந்ததையே யோசிச்சு அழுதுட்டு இருக்காங்க. ராதிகா இன்னும் கோபி மேல கோவமா தான் இருக்காங்க. கோபி ராதிகா கிட்ட நீ வருத்தப்படுற மாதிரி தான் எனக்கும் வருத்தமா இருக்குன்னு சொல்றாரு. பிறக்க போற குழந்தை பொண்ணா பையனா அதை எப்படி வளர்க்கணும்னு யோசிச்சு நிறைய பிளான் பண்ணி வச்சிருந்தேன்னு சொல்றாரு. குழந்தைய பத்தி இவ்ளோ யோசிச்சிருக்கீங்க, உங்க அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரத பத்தியும் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும்னு ராதிகா சொல்றாங்க. உங்க அம்மா நம்ம குழந்தைய கொன்னுட்டாங்கன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. பாக்யா ஈஸ்வரி பாட்டிய பாக்குறதுக்காக ராதிகா வீட்டுக்கு வராங்க. பாட்டி சோஃபாலேயே உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க. பாட்டியை எழுப்பி பாக்யா அவங்களோட பேசிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு கூப்பிட்டா பாட்டி வரலன்னு சொல்லிடுறாங்க. ராதிகா கோபி கிட்ட எங்க அம்மாவோட நான் ஊருக்கு போறேன்னு சொல்றாங்க. ராதிகாவோட அம்மா உங்க அம்மா இருக்க இடத்துக்கு என் பொண்ணை கூட்டிட்டு வரத பத்தி யோசிக்க கூட முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன் அம்மாவை பத்தி எனக்கு தெரியும், அவங்க அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு கோபி சொல்றாரு. உங்க அம்மா இருக்க இடத்துக்கு வர மாட்டேன்னு சொல்லி ராதிகா அடம் பிடிக்கிறாங்க. ராதிகாவோட அம்மா சரி நீங்க இவ்ளோ கேக்குறதால ராதிகா வருவா, ஆனா உங்க அம்மா அந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ராதிகாவும் உங்க அம்மாவை அனுப்புறதா இருந்தா சொல்லுங்க வரேன், இல்லைன்னா நான் ஊருக்கு போறேன்னு சொல்றாங்க. ஒரு வழியா அம்மாவும் பொண்ணும் பேசியே ஈஸ்வரி பாட்டியை வெளியே அனுப்ப கோபியை ஒத்துக்க வச்சிடுறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.